அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க பங்குச்சந்தையில் என்ன நடந்தால் எனக்கு என்ன, நான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் தானே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற முதலீட்டாளராக இருக்காதீங்க. நீங்கள் அமெரிக்க பங்குச்சந்தையை டிபெண்ட் பண்ணி தான் உலக எக்கானமியே இருக்குது. நம்ம பங்குச்சந்தையும் ஹெவியாக அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட் கான்டெக்ஸ்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன், நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த ட்ரேட் டாக்ஸ் பைலேட்ரல் அக்ரிமெண்ட் போயிட்டுருக்கு. போன தடவை நடந்த இப்போ ரீசெண்டாக நடந்த மீட்டிங்கில் அவங்க ரெண்டு பேரும் சுமூகமான முடிவுக்கு வரவில்லை. அதனால் அமெரிக்க பங்குச்சந்தைகளில் ஒரு கரெக்ஷன் அல்லது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் உழவுச்சு. இப்போ என்ன நடக்குது, மறுபடியும் யூஎஸும் சைனாவும் ட்ரேட் டாக் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறதுனால மார்க்கெட் என்ன நினைக்குது, அதாவது அமெரிக்க பங்குச்சந்தை என்ன நினைக்குது, இந்த தடவை நடக்கிற ட்ரேட் டாக்கு பாசிட்டிவாக நடந்துரும் அப்படின்னு நினச்சி அவங்க மார்க்கெட்டை ஸ்லைட்டாக கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுருக்குது மார்க்கெட். சரிங்களா? ஏன்னா பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் மார்க்கெட் இருக்கிறதுனால அமெரிக்க பங்குச்சந்தைகள் கன்சாலிடேட் ஆகி ஸ்லைட்டாக க்ரீன் ஜோனில் இருக்குது. இதே ரிஃப்ளெக்ஷன் தான் கிஃப்ட் நிஃப்டியில் நடக்கும். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியில் இந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்தால் தான் நம்ம பங்குச்சந்தைகளில் அடுத்த நாள் ஓப்பன் பண்ணும் பொழுது பாசிட்டிவாக ஓப்பன் பண்ணும். ஸோ யூஎஸ் குளோபல் கியூஸ், அந்த குளோபல் கியூஸ் அப்படின்னா அமெரிக்க மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது அப்படியே கேஸ்கேட் ஆகி மற்ற மார்க்கெட்டுக்கும் பரவும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டு காலையில் ஓப்பன் பண்ணுறப்ப எல்லாமே கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்குது, அமெரிக்க பங்குச்சந்தை எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, மார்க்கெட் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அவங்க எந்த சென்டிமெண்ட்டில் இருக்குது, இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டும் நம்மளுடைய மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும் நண்பர்களே. அதனால் நம்ம குளோபலைஸ்டு வேர்ல்டில் இருக்கிறதுனால இந்த ஆஸ்பெக்டையும் நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சரி, கோல்டு விலை ஏன் ஏறிட்டே இருக்குது அல்லது கோல்டு விலை எப்பெல்லாம் ஏறும் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் நமக்கு அவசியம். உலகத்தில் எப்பெல்லாம் சண்டை நடக்குதோ, வார் நடக்குதோ, அப்போ மக்கள் சேஃப்டி ஹெவனான கோல்டை நோக்கி ஓடுவாங்க. அவங்களுடைய பணத்தை ப்ரிசர்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஸ்ரீலங்காவில் பொருளாதார நெருக்கடி, அவங்க நாட்டில் காசே இல்லை, கவர்மெண்ட்டே திவாலாச்சு. அப்போது ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு மதிப்பே இருக்காது. அப்போ மக்கள் கோல்டு வச்சுருந்தாங்கன்னா கோல்டு டாலரில் ட்ரேட் ஆகிறதுனால கோல்டுக்கு மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய பணத்தினுடைய மதிப்பை, உழைப்பை ரிசர்வ் பண்ணுற ஒரு இடம் தான் இந்த கோல்டு. இந்த ஆங்கிள்லையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயம் உலகத்தில் போர் பதற்றம் வருது, சண்டைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய எக்கானமி கொலாப்ஸ் ஆகும். மக்கள் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் முதலீடுகள் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஏன்னா எக்கானமி நல்லா இல்லைன்னா பிஸ்னஸ்லாம் நல்லா நடக்காது. ஆப்வியஸாக ஸ்டாக்கெல்லாம் விற்றுட்டு கோல்டை நோக்கி ஓடுவாங்க. ஸோ வார் நடந்தால் இந்த மாதிரி கோல்டு விலை ஏறும். இன்ஃப்ளேஷன் அதிகரித்தா கோல்டு விலை ஏறும். டாலரினுடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சா கோல்டு விலை ஏறும். ஏன்னா டாலரில் தான் கோல்டு வர்த்தகம் நடந்துக்கிட்டு இருக்கு. ட்ரேட் பண்ணுறது, கோல்டை வாங்கி விற்கிறது யூஎஸ் டாலரில் தான் வாங்கி விற்பாங்க. இப்போ யூஎஸ் டாலரினுடைய ஸ்ட்ரென்த்து அதிகமாகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கம்மியான யூஎஸ் டாலருக்கே கோல்டு உங்களுக்கு நிறைய கிடச்சிரும். அதே இது வீக் யூஎஸ் டாலராக இருந்துச்சு அப்படின்னா டாலர் வீக்காக இருக்கிறதுனால நீங்கள் அதிக டாலர் கொடுக்கணும். இந்த பேசிக் புரிதல் அவசியம். சரி, இப்போ சூழலில் என்ன நடந்துகிட்ருக்கு, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் வந்துச்சு. அதனால் கோல்டு கொஞ்சம் ஏறிச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்கா ரஷ்யாவினுடைய யூஎஸ் ட்ரெஷரி பில்லு பாண்டெல்லாம் நான் முடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காசை இவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் உலக நாடுகள்லாம் முழிச்சுக்கிட்டு ஐயோ டாலரை நம்ம வச்சுக்கக்கூடாது போல இருக்குது, நமக்கு ஃப்யூச்சரில் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இதே மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் டாலர் மேலே அதீத நம்பிக்கை வச்சு யாரெல்லாம் யூஎஸ் பாண்ட்ஸையும் யூஎஸ் ட்ரெஷரி பில்டையும் யூஎஸ் ட்ரெஷரி பில்லையும் யூஎஸ் கரன்சியையும் ரிசர்வாக வச்சுருந்தாங்களோ அவங்கெல்லாம் கோல்டுக்கு அலோகேஷனை அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ரஷ்யா, டர்க்கி, சைனா மாதிரி கண்ட்ரிகள் இன்க்ளூடிங் இந்தியா ரிசர்வ் பேங்க் கோல்டை வாங்கி ரிசர்வாக வைக்க ஆரம்பித்தாங்க. டிமாண்டு கூடுது, அதனால் தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிச்சு. சரி, இப்போ இருக்கிற காலகட்டத்தில்
சைனா யூஎஸ் ட்ரேட் வார் மட்டும் இல்லை, ட்ரேட் வாருன்னு அவர் கையில் எடுத்தோன்னே உலக மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டி வந்துருச்சு. உடனே மக்கள் எல்லாருமே கோல்டை நோக்கி தான் ஓடினாங்க. சரிங்களா? அவர் 90 டேஸ் பாஸ் பீரியட் அனௌன்ஸ் பண்ணோடனே கொஞ்சம் வந்து அந்த நிம்மதி பெருமூச்சு விட்டு கோல்டுலேருந்து லைட்டாக வந்து கரெக்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு. இன்னமும் இந்த ட்ரேட் வார் சிச்சுவேஷன் முடியலை. அதனால தான் கோல்டு வந்து மேலேயே இருக்குது. இப்போது சைனா யூஎஸ் இந்த ட்ரேட் டாக்கு பாசிட்டிவாக முடியுது அப்படின்னா இது ஒரு ட்ரேடு வார். அப்போது இந்த ட்ரேடு வார் வந்து பாசிட்டிவாக நடக்க நடக்க அது கோல்டுக்கு நெகட்டிவ். ஒருவேளை உக்ரைன் ரஷ்யா வார் முடிஞ்சு பாசிட்டிவாக வந்து போர் நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக கோல்டினுடைய விலை வந்து குறையும். ஆனால் யூஎஸ் டாலர் வந்து வீக்கானா கோல்டு விலை அதிகரிக்குன்னு சொன்னல, அந்த சிச்சுவேஷன் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ யூஎஸில் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சு ஃபெட்டு ரேட் கட் பண்ணாங்கன்னா, அவங்க நாட்டில் வட்டி விகிதத்தை குறைச்சாங்கன்னா அந்த கரன்சியோடைய மதிப்பு வந்து குறையும். சரிங்களா? வட்டி விகிதத்தை குறைக்க குறைக்க அந்த நாட்டினுடைய கரன்சியினுடைய மதிப்பு குறையும். அப்போது யூஎஸ் டாலர் வந்து வீக்கன் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து ஏறும். ஸோ கோல்டுக்கு வந்து எவ்வளவு பாசிட்டிவ் நியூஸு எவ்வளவு நெகட்டிவ் நியூஸு அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் பொழுது கோல்டு விலை ஏறப்போகுதா இறங்க போகுதா அப்படிங்கிறத நம்மளே வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். அப்படிங்கிற இந்த பேசிக் உண்மையை ஜஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கங்க. என்னதான் கோல்டு அமெரிக்க டாலரில் வர்த்தகம் நடைபெற்றாலும் நம்ம இந்தியர்களுக்கு கோல்டு விலை அவ்வளோ சீக்கிரம் குறைஞ்சிடாதுங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து 15% கிட்ட இம்போர்ட் டேக்ஸ் போடுவாங்க. ஏன்னா கோல்டு நம்ம நாட்டில் இல்லை, வெளிநாடுகளில் இருந்து தான் பெரும்பாலும் நம்ம வாங்குகிறோம். அதை வந்து இறக்குமதி இம்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது கவர்மெண்ட் வந்து 15% டேக்ஸு அங்கேயே போட்டுருது. அதனால் என்ன தான் வந்து கோல்டு டாலரில் கீழே விழுந்தாலும், அந்த மதிப்பில் கீழே விழுந்தாலும் நம்ம இந்தியர்களுக்கு அவ்வளோ பெருசாக வந்து விழுந்துராது. ஸோ கோல்டில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு லாங் ரன்னில் 9% ரிட்டர்ன்லாம் வந்து கோல்டில் இந்திய ரூபாயில் ஈஸியாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். அதே சமயம் கோல்டு டாலரில் விழுந்துருச்சு, நமக்கு வந்து நல்ல மதிப்பில் வந்து கோல்டு வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ தூரம்லாம் வந்து கீழே விழுகாது. அதில் பாதி கூட வந்து உங்களுக்கு விழுந்தாவே பெரிய விஷயம். காரணம் வந்து என்னென்னா இந்த இம்போர்ட் டேக்ஸு ப்ளஸ் நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கும் பொழுது 3% ஜிஎஸ்டி வேறு கொடுத்து வாங்குவீங்க. அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டு அவ்வளோ சீக்கிரம் கீழே விழுந்துராது. மிகப்பெரிய கிராஷ் எல்லாம் இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியன் கரன்சியில் இந்திய முதலீட்டாளர்கள் நம்மளை மாதிரி ஆட்கள் பெருசாக எதிர்பார்க்காதீர்கள். கோல்டை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம வந்து தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி. நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு மிகப்பெரிய குஷன், நம்மளுடைய எமர்ஜென்சி ஃபண்டுக்கு மிகப்பெரிய குஷன். இது மட்டும்தான் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டு விலையை நிர்ணயிக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னொரு விஷயமும் இருக்குது. யூஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டான இந்தியன் கரன்சியினுடைய மதிப்பு. சரிங்களா? நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம கரன்சி வீக் ஆகும். நம்ம நாட்டில் வட்டி விகிதத்தை குறைச்சா நம்ம கரன்சி வீக் ஆகும். அப்போ நம்ம கரன்சி வீக் ஆச்சு அப்படின்னா யூஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டாக டிப்ரிஷியேட் ஆகும். சரி, இப்போ நம்ம வட்டி விகிதத்தை குறைச்சோமே, நம்ம கரன்சி வந்து பெருசாக டிப்ரிஷியேட் ஆகலையே அப்படின்னு கேட்டால் ஆமாம், 85லேருந்து 85.90 90 பைசா வரைக்கும் இந்தியன் கரன்சி ரேட் கட் பண்ணப்போ கீழே போச்சு. ஆனால் அமெரிக்கன் டாலரும் வீக்காக இருக்கிறதுனால நம்ம கரன்சி வந்து அவ்வளவு வீக் ஆகலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. எல்லாமே வந்து பேலன்ஸ் தான், ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சு நம்மளுடைய கரன்சியினுடைய மதிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த கோல்டு விலை இந்தியாவிலையும் இருக்கும். இந்த மாதிரிலாம் யோசிச்சு தான் நம்ம வந்து கோல்டினுடைய விலை ஏறப்போகுதா இறங்க போகுதா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கோல்டுங்கிறத நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொடர்ந்து குட்டி குட்டியாக எப்போல்லாம் காசு இருக்குதோ முதல்ல வந்து கோல்டை வந்து வாங்கிடுங்க. ஒரு 200 கிராம் 400 கிராமு கோல்டு பீஸாவோ ஃபிசிக்கல் கோல்டாவோ நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது நமக்கு பின்னால் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நாடெல்லாம் வந்து டெவலப்பிங் எக்கானமி, நம்ம நாட்டில் இன்ஃப்ளேஷன்லாம் எப்பொழுதுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் கோல்டு தான் நம்ம பணத்தை வந்து ரிசர்வ் பண்ண வைக்கிற ஒரு மிகப்பெரிய முதலீட்டு என்ன சொல்கிறது, ஒரு முதலீட்டு வகை அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ அதனால் கோல்டு வந்து ஒரு போர்ஷன் நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும். அடுத்து க்ரூட் ஆயில் வந்து யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸ் சர்ப்ளஸாக வந்து அவங்களே வந்து ட்ரில் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதனால் க்ரூட் ஆயிலினுடைய விலை வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிள் ஆச்சு. ஏன்னா யூஎஸும் இம்போர்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. க்ரூட் ஆயிலாம் $148 போச்சுங்க 2008 டைமில். அந்த சிச்சுவேஷன்லாம் இப்போ நடக்கலை. ஏன்னா வந்து யூஎஸ் மாதிரி மிகப்பெரிய கன்சியூமர் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த க்ரூட் ஆயில் விலை வந்து தலைவலியாக இருந்ததுனால அவங்க டெக்னாலஜி இன்னோவேஷனில் வந்து அவங்க நாட்டுக்கு தேவையான ஷேல் ஆயிலை வந்து அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு,
ஈவி வெஹிக்கிள்ஸ்லாம் வர்றதுனால, ஈவி அடாப்ஷன் வர்றதுனால யூரோப் மாதிரி கண்ட்ரிகளுக்கு க்ரூட் ஆயிலினுடைய பயன்பாடு குறைஞ்சிருச்சு. அதனாலேயும் ஓரளவு க்ரூட் ஆயில் ஸ்டேபிளாக இருக்குது. இன்னமும் வந்து ஈவி வெஹிக்கிள் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதாவது கன்சம்ஷன் நம்ம நாட்டில் வந்து பெட்ரோல் கார், டீசல் கார் அதுலேருந்து ஈவிக்கு போகிறது அப்படிங்கிறது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நடக்கும். ஆனால் இது ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் க்ரூட் ஆயிலை நம்பி தான் இருக்குது. நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய தலைவலி க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் விலை ஏறிச்சு அப்படின்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை அது பாதிக்கும். அதனால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டும் கீழே விழுவும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் சைனா, இந்தியா மாதிரி கண்ட்ரிகளுக்கு க்ரூட் ஆயிலினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது. நம்ம இன்னும் டெவலப்டு நேஷனாக மாறல. சைனாவும் நிறையா க்ரூட் ஆயிலை யூஸ் பண்ணுது, இந்தியாவும் நிறையா க்ரூட் ஆயிலை யூஸ் பண்ணுது. நம்ம இன்னமும் க்ரூட் ஆயில் டிபெண்ட் கண்ட்ரி தான். அப்படிங்கிறதுனால இப்போ ஏன் க்ரூட் ஆயில் வந்து $65 to $67 இருக்குது? ஏன்னா சைனா பொருளாதாரம் டவுனாக இருக்குது. அதனால் அவங்க க்ரூட் ஆயிலை நிறையா கன்சியூம் பண்ணலை. அதனால் அது நமக்கு சாதகமாக இருக்குது. ஒருவேளை இந்த சைனா யூஎஸ் ட்ரேட் டாக்கில் பாசிட்டிவாக சுமூகமான முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா சைனா அவங்க எக்கானமியை ரிவைவ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஸ்டிமுலஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ட்ரேட் வார் வந்து சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க எக்கானமியை ஃபோக்கஸ் பண்ணி மறுபடியும் ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ க்ரூட் ஆயிலுடைய கன்சம்ஷன் வந்து அதிகமாகும். அது நம்மளை மாதிரி நாட்டுக்கு வந்து ஒரு தலைவலியாக அமையலாம். இதெல்லாம் வந்து நெகட்டிவாக இப்படி கூட வந்து டேர்ன் அவுட் ஆகும். இந்த மாதிரி பாசிட்டிவும் நெகட்டிவ்ஸும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து உலக பொருளாதாரம், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே இருக்குங்க. இந்த கனெக்டட் வயரை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிரித்து பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஸ்கில் வளரும்.